வணக்கம் நண்பர்களே. இது வந்து ஆன்லைன் கிளாஸ் பத்தின அப்டேட். ஆன்லைன் அதுக்கப்புறம் டைரக்ட் கிளாஸ். 10 கிளாஸ் வந்துட்டு ஆன்லைன்லயும், மீதி 2 நாள் ஃபுல் டே 2 8 மணி நேரம் காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் ஃபுல் டே வந்துட்டு ஆஃப்லைன்லயும் நேரடி வகுப்பும் வந்துட்டு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அது பேசிக்ஸும், அதுல வந்துட்டு இப்போ நம்ம ஹோம் அப்ளையன்ஸ ட்ரபிள் ஷூட் பண்ற வரையிலும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, காம்போனன்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதுல இருக்கும். என்ன டைமிங்கு, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் என்னென்னலாம் எடுக்க போறோம், என்ன தேதி எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த 17ஆம் தேதி, அதாவது வர்ற 17ஆம் தேதி நவம்பர் 17ல இருந்து திங்கட்கிழமையில இருந்து டிசம்பர் 6 வெள்ளிக்கிழமை வரையிலும் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, மொத்தமா 12 கிளாஸ் இருக்கும். என்னென்ன நாளைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி சொல்றேங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா, ஆன்லைன் கிளாஸ் முடிச்சு எல்லாம் நீங்க அந்த பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரையிலும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், எல்லா காம்போனன்ட்ஸ பத்தியும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நேரடி வகுப்பு பாத்தீங்கன்னா, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி இருக்கும். டிசம்பர் மாசம். அந்த 2 நாள் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க 19ஆம் தேதி, 20ஆம் தேதி அட்டெண்ட் பண்ணலாங்க. இந்த 2 தேதியில உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் இந்த 2 தேதியுமே கம்ஃபர்டபுள் இல்லனாலும், அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேங்க. ஸோ இந்த தேதிக்கு ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த தேதிக்கு முடிக்கிறோங்க. என்னென்ன கன்டென்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 கிளாஸ் ஆன்லைன்ல இருக்க போகுது. இது லைவா தான் இருக்கும். கன்டினியூஸா நான் உங்க கூட வந்துட்டு ஒரு ஒரு கான்செப்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க கிளாஸ் போயிட்டு இருக்கும்போதே நடுவுல டவுட்டும் கேட்டுக்கலாம். கவனிச்சுக்கலாம். அல்லது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டவுட் கேட்கறதுனாலும் கேட்டுக்கலாம். அல்லது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மொத்தமா 4 வாரம் நடக்க போகுது. ஒரு வாரத்துக்கு 3 நாள் மட்டும் தான் கிளாஸ்ங்க. அந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வெள்ளி. இந்த 3 நாள் தான் இருக்கும். அப்புறம் 12 கிளாஸ் நடக்க போகுதுன்னா, அந்த 12 கிளாஸ்க்கான வீடியோஸும் செப்பரேட்டா உங்களுக்கு அப்லோட் பண்ணி அந்த லிங்க் அனுப்பிச்சுருவோங்க. இந்த 12 கிளாஸ் இல்லாம ஒரு 4 அசைன்மென்ட். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி ஒரு 4 அசைன்மென்ட் இருக்கும். அது இல்லாம ஒரு சப்போர்ட் வீடியோஸ். இதெல்லாம் இருந்தா தான் உங்களுக்கு ஈஸியா கத்துக்க முடியுங்கிற மாரி ஒரு 10 வீடியோஸ், சப்போர்ட் வீடியோஸ். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டெண்ட் பண்ண ஒரு 12 கிளாஸ் வீடியோவும், அது இல்லாம சப்போர்ட் வீடியோ. இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுங்கிற மாரி ஒரு 10 வீடியோவும், ஒரு 4 அசைன்மென்ட் இதெல்லாம் இருக்கும் இந்த கிளாஸ்ல. இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வரையிலுங்க. 8 மணி நேரம் ஃபுல் கிளாஸ் இருக்கும். இது 2 நாள் நடக்கும். 16 மணி நேரம் மொத்தமா டைரக்ட் கிளாஸ் இருக்குங்க. எனக்கு ஆன்லைன் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். டைரக்ட் கிளாஸ் வர முடியாதுங்கிறவங்க, அது உங்களோட நீங்க எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க பே பண்ணாலோ, அல்லது அட்டெண்ட் பண்ணிக்கிட்டாலோ போதுங்க. சரி இதுல எதெல்லாம் நான் வந்துட்டு அம் தெரிஞ்சுக்க முடியும். எந்த டாபிக்லாம் மேஜரா கவர் ஆகும்னா, ஏர் கண்டிஷனர், இன்வெர்டர் மாடல் ஏசி போர்டு, இன்வெர்டர் மாடல் வாஷிங் மிஷின் போர்டு. நீங்க பழைய போர்டு நார்மலாவே உங்களுக்கு அதுல ஐடியா இருக்கும். அதான் நான் இன்வெர்டர் மாடல். இருந்தாலும் அதுல உங்களுக்கு டவுட்னாலும் அதையும் அது இதுலயே கவர் ஆயிடுங்க. யூபிஎஸ் வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற அல்லது இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ற ஹையர் கேவிஏ, லோயர் கேவிஏ யூபிஎஸ் அது என்ன மாடல், எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம ஃபால்ட் அட்டெண்ட் பண்ணணும் இதெல்லாம் இருக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ், ஸ்டெபிலைசர், பவர் சப்ளை. இப்ப நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜர் இல்ல வந்துட்டு நார்மலா பவர் சப்ளை அத வந்து எப்படி ஃபால்ட் அட்டெண்ட் பண்றது அப்படிங்கிற மாரி எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கான டீடைல்லாம் நீங்க இதுல தெரிஞ்சுக்க முடியும் இந்த கிளாஸ்ல. ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா வோல்டேஜ், கரண்ட், சீரிஸ், பேரலல், ஓப்பன் சர்க்யூட், ஷார்ட் சர்க்யூட், க்ளோஸ் சர்க்யூட், சோர்ஸ்னா என்ன, லோடுனா என்ன இதெல்லாம் ஒரு கிளாஸ்ல இருக்குங்க. ஆம், அதுக்கப்புறம் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர், இண்டக்டர் இந்த காம்பனன்ட்லாம் ஏசில எப்படி ஒர்க் ஆகும், டிசில எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஆம், ஒரு டிரான்சிஸ்டர் ஏசி சப்ளைல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும், டிசி சப்ளைல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும், பேரலலா கனெக்ட் பண்ணா என்ன பண்ணும், சீரிஸா கனெக்ட் பண்ணா என்ன பண்ணும், இதெல்லாம் காம்பனன்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இத பேஸ் பண்ணி ஒரு சர்க்யூட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது. இப்போ ஒரு லேம்ப் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றதோ, சாரி பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்றது, மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றது. அதாவது நான் வந்து சிம்பிளா சொல்லாம நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு வாஷிங் மிஷின்ல மோட்டார் எப்படி ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகுது, ஃபார்வர்ட்ல, ரிவர்ஸ்ல எப்போ ஓடுது, அது எப்படி டைமிங் படி வேலை செய்யுது. அதே மாதிரி இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல எப்படி வாட்ஸ் கண்ட்ரோல் ஆகுது, பவர் 100 வாட்ஸ், 500 வாட்ஸ், 200 வாட்ஸ்னு எப்படி கண்ட்ரோல் ஆகுது. யூபிஎஸ்ல வந்துட்டு ஓவர்லோட் எப்படி வருது, இந்த மாதிரி அது ரிலேட்டடான இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஏசினா என்ன, டிசினா என்ன, ரெக்டிஃபயர், பவர் சப்ளை டிசைன் பண்றது எப்படி, அதாவது எஸ்எம்பிஎஸ் டிசைன் எப்படி, அதுல ஃப்ரீக்வன்சினா என்ன, ஃபேஸ்னா என்ன, நியூட்ரல்னா என்ன, ஏசி சப்ளைவை பத்தின கொஞ்சம் டீடைல்.
அது இல்லாம டைமர்னா என்ன? கம்பேரட்டர்னா என்ன? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. மேஜரா இதெல்லாம் கவர் ஆகுங்க இதுல. அது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட்டும் இருக்கும். அதுக்கு சம்பந்தமா எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு குடுப்பேன். என்ன மாரி பண்ணணும், எப்படி என்னன்ட்டு. நீங்க வொர்க் பண்ணி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம் தியேட்டருக்கு வர ஆம்பிளிஃபையர் நார்மலா 5.1, 2.1 அந்த ஆம்பிளிஃபையர் எப்படி டிசைன் பண்றது? அதுல என்னலாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸ்பெஷலா மறுபடியும் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், வோல்டேஜ் ரெகுலேட்டர் இத பத்திலாம் உங்களுக்கு இன்னொரு டைம் டீட்டெயிலா அந்த காம்போனன்ட் அந்த டிவைஸ் வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு இதெல்லாம் இப்படி இப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ்ல என்னென்ன பண்ணுது ஃபங்க்ஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும், மீட்டர்ல எங்க செக் பண்ணணும் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு அசைன்மென்ட்டா சொல்லுவோங்க. அதாவது மீட்டர் எப்படி டெஸ்ட் பண்ணணும், மீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்டெபிலைசர கழட்டி அத நீங்க எப்படி எல்லாம் செக் பண்ணலாம், ஒரு பவர் சப்ளை நீங்களே டிசைன் பண்றது எப்படி, ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்றது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கு உங்களுக்கு தனியா அசைன்மென்ட்ஸ் இருக்குங்க. அசைன்மென்ட்னா நீங்க வந்துட்டு ஓரலாவும் அப்படியே நீங்க கான்செப்ட்டாவும் சொன்னாலும் போதும். இல்ல நீங்களே காம்போனன்ட் உங்க பக்கத்துல இருக்க ஷாப்ல வாங்கி ரெடி பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் ஓகே. அது உங்களுடைய விருப்பப்படி. இப்படிதாங்க கிளாஸ் இருக்கும். இதுல வந்துட்டு என்னென்ன டைமிங் டோட்டலா 12 மணி நேரம் கிளாஸ் இருக்குங்க. அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் அது சம்பந்தமா டவுட் இருக்கும். டோட்டலாவே ஒரு ஒரு கிளாஸ் நடக்கும்போது 15 பேர் மட்டும் இருக்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கு. இப்ப நெறைய பேர் இருந்தா நெறைய டவுட் கேட்டுட்டு ஒருத்தருக்கு புரியும், ஒருத்தருக்கு புரியாது, ஒருத்தர் ஹெசிடேட் பண்ணுவாங்க அந்த மாரி இல்லாம 15 பேர் ஒரு பேட்ச்க்கு இருக்கிற மாரி மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். சாயங்காலம் 8 மணியிலிருந்து 9 மணி வரலும் கிளாஸ் இருக்கும். இந்தியன் டைம் படி. அதுல ஒரு 15 நிமிஷம் டவுட் செஷன் இருக்குங்க. எங்க சார் நீங்க டைரக்ட் கிளாஸ் எங்கெங்க நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, சேலம் ஒரு ஜோன். சேலம் ஜோன் பக்கத்துல ஈரோடு, அதுக்கப்புறம் சாரி தருமபுரி, சேலம் சுத்தி இருக்கிற நியரஸ்ட்ல அந்த மாரியும், சென்னை பக்கத்துல இருக்கிறவைங்க சென்னையில இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ணல. அதனால வேலூர்ல இருக்கு, ராயவேலூர்ல இருக்கு ஆபீஸ். ஈரோட்ல இருக்குங்க, மதுரையில இருக்கு. நீங்க இந்த ஜோன் பக்கத்துல எங்க இருக்கீங்களோ நீங்க அங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம சொன்ன டேட்ல. சார் ஒருவேளை அந்த 2 டேட்டுமே எனக்கு கம்ஃபர்டபிள் இல்ல. அதே மாரி இந்த கிளாஸ வந்துட்டு நான் வந்து பாதி கவனிச்சேன், பாதி கவனிக்க முடியலன்னா, முழு கிளாஸையும் அடுத்த பேட்ச் கூட சேர்ந்து நீங்க கவனிக்கலாங்க. அது இன்னொரு டைம் அப்படியே ஃபுல்லுமே இது பண்ணிக்கலாம். அதுக்கு தனியா நீங்க எதுவும் பே பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவை இருந்தா. நீங்க இது இப்படியே ஃபுல் கோர்ஸ் முழுசாவுமே கவனிச்சிருந்தாலுமே, நீங்க இன்னொரு டைம் கவனிச்சுக்கிறதுனாலும், தெரிஞ்சுக்கிறதுனாலும் இன்னொரு டைமுமே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சில பேர் அட்டெண்ட் பண்ண முடியும். சில ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிருவாங்க. அந்த மாரி இருக்கும்போது, டோட்டல் அந்த ஆன்லைன் கிளாஸ மட்டும் இன்னொரு டைம் 12 மணி நேரமும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாங்க. 4 வாரம் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே. திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் மட்டும் இருக்கும். 12 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். 8ல இருந்து 9 வரலும் இருக்கும். சாயங்காலம் 9:15 வரலும் டவுட் செஷன் இருக்குங்க. லொகேஷன் சொல்லிட்டேங்க. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாள் டைரக்ட் கிளாஸ் வர்றதுக்கு நீங்க வரும்போது ரூ. 1000 பே பண்ணா போதும். அந்த 2 நாள் 8 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அது சம்பந்தமான போர்டு நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லன்னா இங்கேயும் இருக்கும். வேணுங்கிறது உங்களுக்கு சொல்லி தரேங்க. எனக்கு டைரக்ட் கிளாஸ் வேண்டாம். ஆன்லைன்ல தான் அட்டெண்ட் பண்ண முடியுங்கும்போது நீங்க இத எதுவும் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. இதுவே அ ஆன்லைன் கிளாஸும் டைரக்டும் வரேன்னா, ஆன்லைன் கிளாஸ்க்கு 2000மும், டைரக்ட்டா வரும்போது 1000 மொத்தமா ரூ. 3000 பே பண்ணுவீங்க இந்த கிளாஸ்க்கு. ஆன்லைன் மட்டும் போதுங்கிறவங்க ரூ. 2000 பே பண்ணுவீங்க. அதுவுமே நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லும்போது பே பண்ணா போதுங்க. இனிஷியலா எதுவும் பே பண்ண தேவையில்ல. நீங்க கிளாஸ் 4, 5 கிளாஸ் போகட்டும். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு, கரெக்ட்டா இருக்கும் கன்டின்யூ பண்ண அப்படிங்கும்போது எனக்கு நான் சொல்லும்போது பே பண்ணுங்க போதுங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு ரூ. 2000 நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்கனவேவும் அவ்வளோதான் போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணியிருந்தது. ம். இது வந்துட்டு இந்த 4 வாரத்துக்கானது. தனியா நீங்க வரும்போது, டைரக்ட்டா வரும்போது அதுக்கு தனியா 2 நாள் பெர் டே 500 அந்த மாரி பிளான் பண்ணியிருக்கு பெர் ஹெட். அதுவும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, 5லிருந்து 10 பேர் மட்டும் தான் இருக்கிற மாரி இருக்கும். 15 பேர் அந்த மாரி இருக்காது. இது லொகேஷன் பிரிஞ்சிரும்போது ஒரு 5 பேர் மட்டும் தான் நீங்க வருவீங்க. ஒரு நாள். அந்த 5 பேருக்கு நீட்டா வந்துட்டு என்ன ஏது எப்படி வொர்க் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தர மாரி இருக்கும். இப்படிதாங்க இந்த டைம் வந்து கிளாஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டடா எனக்கு இன்னும் டவுட் இருக்கு சார். இது எனக்கு இன்னும் புரியல. இல்ல வேற ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயில் வேணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இன்னும் வேற என்ன டீட்டெயில் வேணுமோ நான் தரேன்.